ஓம் நம சிவாய போற்றி. ஓம் பாடு சித்தர்களை போற்றி. ஓம் எல்லைக்காடி தாயை போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஐயச்சம்புன்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ஒரு சேர் எடுத்துக்கொண்டு ஒரு விராகனடை துருசு சுண்ணம் கலக்கி வைத்து தெளிந்த பின்பு இந்த நீரை வடித்து கால் படி எடுத்து அரைப்பொடி, அதாவது ஐயப்பொடி ஒரு பலம் அதில் போட்டு ஊற விட்டு பின்பு ஒரு நாள் சென்று கழுவி எடுத்து ஒரு பலம் தூளுக்கு வீரம் போரம் துருசு வெங்காரம் வகைக்கு ஒரு விராகனடை கூட்டி அதே நேர் விட்டு அரைத்து உருட்டி காய விட்டு குகையில் வைத்து வெங்காரம் விட்டு ஊதச் செம்பாகும். இந்த செம்பு எடுத்துக்கொள்ளவும். இந்த செம்பு ஒரு விராகனடை, தங்கம் அரை விராகனடை, நாகம் அரை விராகனடை கூட்டி வெங்காரம் விட்டு உருக்க ஏமச்சரக் கலங்கம் தாம்பூரத்தில் இந்த கலங்கம் 100க்கு 1 கொடுக்கவும். வயது 10. என்ன இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு நினைக்கிறேன். நாங்கள் புக்கிலேருந்து படித்து தான் பல நூல்களை அறிவு கொண்டு வளர்த்துக்கிறோம். என்ன புக்கு இல்லாமல் ரெண்டாவது குரு இல்லாமல் இந்த தொழிலுக்கு வர முடியாது. சில பேர் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு விருப்பம்தான் இந்த நூல் படிக்கிறத கேட்கட்டும், இல்லைனா தள்ளி விட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயினே இருக்கலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா விருப்பம்தான் பாருங்கள், இல்லைனா விட்டு போங்க. இது உங்களுக்கு ஒரு குழு தான் இது. என்ன மற்றபடி தங்களுடைய அறிவு கொண்டு செய்கிற வேலை நிறைய இருக்குது. இதில் இந்த வழிமுறையை காட்டுறது கூட இன்றைக்கி யாரும் இல்லை. எதை கூட சேர்க்கணும், சேர்த்தா என்ன நடக்கும். இப்போ இதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா தங்கம் சேருன்னு சொல்கிறோம், இந்த செம்பு சேருன்னு சொல்கிறோம், நாகம் சேருன்னு சொல்லணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்பு கிடச்சிடுது, ஓகே. தங்கம் வைக்கணும், முதலாகிடுது, நீ காசு ஆகிடுது. நாகம் எப்படி கொடுத்தா அதில் சேருன்றது தெரியாது இல்லைங்களா. அரை பாகம் தான் நாகம் கொடுக்க சொல்கிறது. இந்த நாகம் உங்களுக்கு கட்டியிருந்தால் தான் அதில் சேரும். அப்போ தான் அது கலங்க ஆகும். அதை எடுத்து நீங்கள் செம்பில் கொடுத்தீங்கன்னா 100க்கு 1 இந்த கணக்கு வருது இல்லையா. இப்போ இதில் நான் நாகம் சொல்லிட்டேன்னு சொல்லி கட்டாத நாகத்தை எடுத்து நீங்கள் எடுத்து இந்த ஐயச்சம்பை கூட சேர்த்து தங்கம் அரை பங்கு சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா பொருள் வீணாக தான் போகும். என்ன இப்போ நாங்கள் சொல்லும்பொழுது அது கட்டந்தா கட்டாதான்ற சில விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி செய்கிற விஷயங்கள் இருக்குது. இது வரிசை கிராமமாக நாங்கள் படிக்கும்பொழுது இதில் உள்ள விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறது தான் நம்முடைய வேலை இல்லைங்களா. இதில் சில பேர் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் போகிறது வரதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் 100 கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன் ஆச்சுங்களா. பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல, அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அடுத்த வீடியோ போய் பாருங்கள். என்ன அவங்க நிறைய விஷயம் முடிச்சிக்கிறான்னு சொல்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு வீடியோ போகிறதில்ல. ஒரு தம்பி எப்போ பாரு என்னென்னு கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜேரசம் முடிச்சிட்டோம், என்ன எங்களுக்கு வழி தெரிலன்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா ஜேரசத்தை முடித்த ஆளுக்கு ஏன் உனக்கு வழி தெரிலன்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க ஐயா அப்படின்றாரு. நீ தான் நல்ல பிள்ளையாச்சப்பா, ஜேரசம் போட்டதை ஒரு வீடியோ போடு, எத்தனையோ பேர் ஜேரசத்தை தேடினுக்கிறாங்கல்ல, வழி சொல்லு. இது யாருன்னு கேட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டவருக்கு பதில் சொல்கிறாங்க, மற்றபடி மற்றவங்களுக்கு கிடையாது. நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்கிறது எனக்கு தெரியும் தான். அவர் கேட்குறாருங்க அந்த தம்பி, ஜெயரசம் நான் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்டெப் எனக்கு போக தரலன்னு சொல்லும்போது, சரிப்பா ஜெயரசம் எத்தனையோ பேர் தேடுறாங்க, நீ ஒரு வீடியோ போட வேண்டியதானே தம்பின்னு சொன்னேன். அதுலேருந்து 2வது ஃபோன் கால் கிடையாது. அந்த போல் ஏன்னா பொய் சொல்லிங்கன்னு புரட்டு சொல்லின்னு இருக்கிறது வேலை இல்லைங்க. நம்மளை தொடர்பு கொண்டு சரியாத விஷயங்களை கேட்டால் நம்ம பகிர்ந்துக்கிறோம், என்ன சொல்லியிருக்கிறோம். இதுதான் என்ன இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பயந்துக்கணும். இந்த வீடியோ நாங்கள் போடலை. தெரியாதவங்களுக்கு ஒரு விளக்க உரை, தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை இது ஆச்சுங்களா. நல்ல விஷயத்தை பேசுவோம், நல்லதே பழகுவோம். நன்றி, வணக்கம்.